டாக்டர் எம் தங்கராஜ் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய இந்த எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள காவேரி கல்வியினுடைய கோஆர்டினேட்டர் மற்றும் சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னினுடைய தலைவர் ரேவதி யோகவன் அவங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நம்ம காவேரி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய கரஸ்பாண்டன்ட் ராமநாதன் அவங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கும் எங்கள் சார்பாக குழுவின் சார்பாக வரவேற்பனை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய காலேஜஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா, ஒன்று வித் த சப்போர்ட் ஆஃப் நம்ம பரம்பீர் ஸ்ரீதரன் அவங்க தான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மற்றது இப்போ ரமேஷும் அவருடைய முதல்வர்கள் எல்லாம் செஞ்சதில் நாங்கள் டேக் இட் கிராண்டட். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறோம். பட் பரம்பீர் அவங்க ஆரம்ப கால நாள் அடிக்கடி நம்மளுடைய சிஇஓ டிஸ்டர்ப் பண்ணி அவருடைய டைம் நிறைய எடுத்து இந்த ஒரு கன்னி முயற்சி நல்ல முயற்சியாக வெற்றியான முயற்சியாக நேற்று ஈவினிங் பார்க்குறப்ப எனக்கே ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருந்தது. ஓகே, சேலத்தில் ஒரு 75% பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் சேலத்தோடு அதிகமாக இங்கே பண்ணி இந்த பகுதியில் ஒரு யூனிக் எக்ஸிபிஷனாகவும் ப்ளஸ் அதன் மூலமாக இந்த பகுதியில் கல்வி என்பது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அதில் ஒரு நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, டைம் ஆகிட்டே இருக்குது. அந்த முனையாக அமைய வேண்டும். இந்த எக்ஸிபிஷன் போனதுக்கப்புறம் படிக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணுறவங்க கூட படிக்கணும். 3000 ரூபாயில் ஆரம்பித்து 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற எல்லா கோர்ஸுமே உள்ள டீட்டெயில்ஸ் கிடைக்கிது. இதெல்லாம் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சோம். அதன் மூலமாக நாங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம். அதே போல் எங்கள் பகுதியில் பயின்ற மாணவிகள் பல்லாயிரம் பேர் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. நிறைய காலேஜ் நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்கு. அது பூராமே ஸ்டால்ஸில் சொல்லுவாங்க. அதனால் இதை மெயினாக என்னுடைய எங்கள் வளர்ச்சிக்கு மெயினாக காரணமே பத்திரிகை துறை நண்பர்களும் ஊடகத்துறை நண்பர்கள் தான். அவங்க எல்லாமே இதை கொஞ்சம் மக்களுக்கு ரீச் பண்ண வச்சா போதும். இந்த 2-3 நாளில் என்னென்ன நாங்கள் செய்யலாம்னு நினைக்கிறோமோ அல்லது என்னென்ன நாங்கள் மாணவர்கள் சமுதாயத்துக்காக கொடுக்கலாம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அவங்களுக்கு ரீச் பண்ணி கொடுங்க. அதன் மூலமாக இந்த பகுதியில் கல்வியும் கல்வி நிறுவனங்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும். அதன் மூலமாக இந்த பகுதியை மேலும் செழித்து வளர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இந்த அருமையான நாளில் எங்களுடைய இன்விடேஷனை ஏற்று வருகை புரிந்துள்ள அனைத்து பெரிய உள்ளங்களையும் நான் பேசலாம் ஒன்று விட்டிருப்பேன். அவங்க அனைவரையும் மீண்டும் ஒருவரை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
TTXL எஜுகேஷன் கார்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கம். எல்லா மேடையில் வந்திருக்கும் ஒவ்வொருத்தராக பேசிட்டு இருந்தால் அதுக்கே நமக்கு 5 நிமிஷம் ஆகிடும். நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ரொம்ப ஷார்ட்டாகவும் புரிஞ்ச ஸ்வீட்டாகவும் பேச போகலான்னு இருக்கிறேன். நம்ம எக்ஸல் காலேஜ் சார் நடேசன் சார் பேசும்போது தருமபுரி கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம்னு அவர் பேசுகிற மாதிரி தோணுச்சு. இந்திய வரைபடத்திலே நம்ம டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு காலகட்டத்தில். மிகவும் பின்தங்கிய மாவட்டம். 10,000 மாணவர்கள் ஒரு வருடத்திற்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்காங்க. ஒரு 46 காலேஜ் இவங்க ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட பாஸே இவர் தான். இந்த பக்கம் அவர் வந்திருக்காருன்னா அடுத்த வருஷம் அநேகமாக நம்ம ஏரியாவில் ஒரு காலேஜ் போடுவார்.